லேலூயா. கர்த்தர் உங்களை இந்த வருஷத்துடைய கடைசி நாளிலும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடம் முழுவதும் இந்த அனுதின கண்மலைத்திய நிகழ்ச்சிக்காக ஜெபித்த ஒத்துழைப்பு கொடுத்த இந்த அனுதினம் கேட்டு ஊக்கப்படுகிற உங்கள் யாவரையும் ஜோதி நகர் இந்திய தேவசபையின் சார்பாக வாழ்த்துகிறேன். வருகிற புத்தாண்டிலும் நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய சபை சார்பாக உங்களை மனதார வாழ்த்துகிறோம். நாளை தினம் கர்த்தர் தரப்போகிற புத்தாண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கடைசி நாளில் எப்படி ஆயத்தப்படணும் அப்படின்னு நம்ம ஆயத்த நாளுடைய கடைசி போய் வாசிக்க கேட்போமா? யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அப்போ நாளைக்கு புத்தாண்டில் நமக்கு அற்புதம் செய்யணும்னா இன்றைக்கி நம்ம பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். நம்மை நாமே. யோசுவா ஜனங்களுக்கு அதுதான் சொன்னார். அதை செய்தாங்க. அதனுடைய முடிவு 15-16 வாசிக்கிறோம். 15ஆம் வசனத்துலேயும் 16ஆம் வசனத்துலேயும் யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீர் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. பார்த்தீங்களா? அவங்கள பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்பட்டு போனாங்க. யோர்தானை கடந்து போராட்டங்களே கடந்து. அப்போ நாம் புத்தாண்டில் நம்ம ஜெயிக்கணும், கானானின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும். இன்றைக்கி நீங்கள் பரிசுத்தப்படுத்தி இந்த கடைசி நாள் முடிஞ்ச அளவு தெய்வ சமூகத்தில் உட்காந்து நமக்கு ஆவியானவர் நம்மை நினைப்பூட்டுக்கிற காரியங்கள் எல்லாம் குறைவுகள் எல்லாம் அறிக்கிட்டு அதில் மனம் திருப்பி ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட நம்மை நாம் பண்ணுவதற்கு கேட்க முடியும். அப்படி தானே 1 யோவான் 1:7 9ஆம் வசனத்தெல்லாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களுக்கு நம்ம என்ன செய்து சுத்திகரிக்கிறது. அந்த 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா 1 யோவான் 1:9 வாசிக்கும் போது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மை பரிசுத்தம் கொள்வதற்கு உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் நீங்கள் மனம் திரும்பாமல் போயிடாதீங்க. மனம் திரும்புதல் தான், பரிசுத்தம் பண்ணி கொள்வது தான் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். இவங்க பரிசுத்தம் பண்ணாங்க. இதில் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீழ்ச்சி இருக்குது. ஆய்வு பண்ணதை கொஞ்சம் பேர் போய் பிடிச்சிடலான்னு பார்த்தான். ஆனால் ஆகான் என்ன செய்தான்? பாபிலோனிய சால்வை இன்னும் சில காரியங்கள் என்ன செய்தான்? ஒதுக்கி வச்சுருந்தான். அதோடைய நாம் இப்படி வாதம் நடந்ததுன்னு பாருங்கள். வாசிக்கிறோம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும். கொள்ளையிலே நேர்த்தியான பாபிலோன் சால்வை 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும். பார்த்தீங்களா? இதனால் என்ன நடந்ததுன்னா வீழ்ச்சி, பெரிய தோல்வியை சந்தித்தார். அதனால் உங்களுக்கு 25 ஜெயத்தின் ஆண்டாக இருக்கணும் அப்படின்னா பரிசுத்தம் வேறு வழியே கிடையாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனு தேவனை தரிசிப்பு. பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் அநேக விஷயம் தவறி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்மளை என்ன செய்யணும்? தாழ்த்துற தாவீது ஒப்பு கொடுத்து மனம் திரும்பினது போல, இளையகுமாரன் மனம் திரும்பினது போல, மரியாள் மனம் திரும்பினது போல ஆண்டவர் பொற்பாதத்தில் அடைக்கலை உப்புற விழுந்துருங்க. அப்பா, இன்றைக்கி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, என் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்க, சபையை பரிசுத்தப்படுத்துங்க. அவருடைய ரத்தம் சகல பாயிலிக்கு நம்ம சுத்திகரிக்கிறபடி ரத்தத்தால், வசனத்தால், அபிஷேகத்தால் கழுவும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட போராடி நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நாம் தேவ சமூகத்திலே காத்திருப்போம் என்றால் கர்த்தர் தருகிற நாளை 2025ஆம் ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டு. ஒரு அலையிலே சொல்லுங்கள், ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்று இரவு 10:30 மணிக்கு ஆலயத்தில் மார்னிங் சர்வீஸும் பழைய புதிய வருட ஆராதனை ஆரம்பமாகிறது. அருகில் இருந்தால் நீங்கள் ஆலயத்துக்கு வாங்க. இல்லாதவர்கள் ஆன்லைனிலும் இணைந்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துங்க. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ.